அதாவது உண்மையிலே மனம் பதைக்கும் ஒரு சம்பவம் என்பார்களே, அப்படி ஒரு சம்பவம் தான் ஆந்திரத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது காதல் மனைவி இன்னும் 24 மணி நேரத்தில் பிரசவமாக போகிறது, குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள். அப்படிப்பட்ட காதல் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறான் இந்த கொடூர காதல் கணவன். இது காதல் கணவன் என்பது கொடூரன் என்றுதான் கூற வேண்டும். ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் நகரில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. விசாகப்பட்டினம் நகரில் மதுரவாடா பகுதியில் சேர்ந்தவர் ஞானேஸ்வர் ராவ். அவருடைய மனைவியின் பெயர் அனுஷா. இருவரும் அனுஷா மிகவும் பணக்கார பெண் என்று கூறுகிறார்கள். அவர் அந்த குடும்பத்தை எதிர்த்து கொண்டு தன் கணவனை திருமணம் செய்வேன் என்பதற்காக ஞானேஸ்வராவை கைப்பிடித்து திருமணம் செய்ய 2 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் இவர்கள் தனியாக ஆந்திராவிலே வந்து விசாகப்பட்டினம் நகரில் உள்ள மதுரவாடா காலனியிலே வாடகைக்கு வீடு பிடித்து ஒரு தொழிலை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துரித உணவு மையங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அனுஷ்கா கர்ப்பமாகிறார். கர்ப்பமாகி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகிறது. இன்னும் வரும் நாளை பிரசவத்திற்கு அனுமதிக்க வேண்டும் மருத்துவமனையில் என்ற நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய ஏதோ வாக்குவாதம் நடைபெறுகிறது. வாக்குவாதத்திலே சந்தேகப்படுகிறார் ஞானேஸ்வர அனுஷா மீது. சந்தேகப்பட்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென ஒரு டவலை எடுத்து கழுத்தை நெரித்து கொலை செய்து விடுகிறார். உடனே இறந்து விடுகிறாள் அனுஷா. என்ன செய்வதென்று தெரியாத ஞானேஸ்வரா உடனடியாக அவருடைய மருத்துவமனைக்கு அழைத்து கூறி அனுஷாவின் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் தொலைபேசி மூலம் அழைத்து திடீரென மயக்கம் அடைந்து விட்டால் பிரசவ வழியால் என்ன செய்வது என்று மருத்துவமனைக்கு அழைத்து வாருங்கள் கூறிவிட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுது அவர் இறந்து விட்டார், வரும்போதே இறந்து விட்டார் என கூறுகிறார்கள். அதன் பின் போலீசாரிடம் ஆனால் இதில் சந்தேகம் இருக்கிறது, வளைகாப்பு விழாவை கூட நடத்தியிருக்கிறார் ஞானேஸ்வர் ராவ். அப்பொழுதெல்லாம் சந்தேகம் வராது, திடீரென சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, ஏன் என்று தெரியவில்லை. அதற்கு காரணம் கொடுத்து போலீசாரிடம் வந்து புகார் தெரிவிக்கிறார்கள் அனுஷாவின் பெற்றோர், இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று. அதன் பின் தான் அனுஷாவின் பெற்றோர் கொடுத்த புகார் அனுப்பிய போலீசார் ஞானேஸ்வராவை அழைத்து என்ன நடக்கிறது என்று கேட்கிறார்கள். அவர் முன்னுக்கு பின்னாக பதிலளிக்கிறார். பிறகு சிறப்பு கவனிப்பு, போலீஸ் கவனிப்பு நடைபெறுகிறது. பிறகு உண்மையை ஒப்புக்கொள்கிறார். எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் நான் சண்டையிட்டேன், பிறகு தவளை எடுத்து கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டேன் என கூறுகிறார். இது ஒரு பயங்கரமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஒரு நாளைக்கு பிரசவம், மருத்துவமனையில் நாளைக்கு அனுமதிக்க போகிறார், அடுத்த நாள் பிரசவமாக போகிறது. அப்படி ஒரு காதல் மனைவியை கொலை செய்யும், அதாவது ஒரு பிரசவமாக கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்யும் அளவுக்கு இந்த கொடூரன் எப்படி போயிருக்கிறான் என்பதுதான் தற்போது ஆந்திராவிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொடூரனுக்கு கடுமையான தண்டனை தர வேண்டும் என மாதர் சங்கங்கள் மட்டுமல்ல அங்குள்ள பொதுமக்களும் தற்போது தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானேஸ்வரை கைது செய்திருக்கின்றனர். ராஜேஸ்வரி.